நேற்றிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்து அந்த தொகுதியில மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இதை வந்து எல்லாரும் நிகழ்ச்சியை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அனைத்து வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர் 233 எல்லா வேட்பாளர்களும் வந்து மக்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மக்கள் என்ன நினைச்சு வாக்களித்தாங்களோ அதுக்கான வேலையை நாங்கள் எல்லாம் துவக்கியிருக்கிறோம். நேற்று மதுரை மாவட்டத்தில் வந்து ஆட்சியர் கமிஷனர் எஸ்பி எல்லாரும் கூட சேர்ந்த ஆய்வில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் குட்காக்கள் அதாவது தேவையில்லாமல் போதை வஸ்துகள் குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினைச்சு இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ அதை வந்து செயல்படுத்தும் வடிவமாக நிறைய இடத்துல கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு மதுரை மாவட்டத்திற்கு கமிஷனர் எஸ்பி எல்லாம் சேர்ந்து இப்போ காவல்துறை வந்து சீல் வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் டாஸ்மாக் பார்களில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ டாஸ்மாக் பாரில் விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸ் இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை. இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள் சின்ன சின்ன கடைகள் வந்து குட்கா எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில போகணும்னு கேட்டுக்கிறோம். இல்ல சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. நன்றி. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதலும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாரு. யார் என்ன சரியா இருக்குன்றத முதல்வர் தான் முடிவெடுப்பாரு. ஸோ அதை முதல்வர் அண்ணன் விஜய் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாரு. கண்டிப்பா ஏன்னா நீங்க 40-50 வருஷமாக ஒரு சிஸ்டம் ஒரு கவர்மெண்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேற மாதிரியாக மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஒரே நாள்ல போய் நம்ம சரி செய்ய முடியாது. ஸோ அதற்கான முழு ஆய்வை செஞ்சு முதல்வர் வந்து நாள்ல சொன்னார். பதவியேற்பு அன்னைக்கு எங்க முதல்வர் வந்து சொன்னாரு எல்லா இடத்துலயும் நம்ம கிளியரா ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன நிலைமையில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை என்ன செயல்படுத்த முடியும் என்ன பிரையாரிட்டி என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல் நாள்லேயே சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் முடக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளை முதல்வர் செஞ்சுட்டு வர இது மிகப்பெரிய பணி. ஒரு 50 வருஷமா எல்லா டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சிறப்பா செயல்படும் சொல்ல முடியுமா? இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பொறையோடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடுமையான ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. எந்த போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதோடைய கரண்ட்ல என்ன நிலைமை இருக்கு அதை முழுசா ஆடிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஆடிட் பண்ணி அதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம எல்லாம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மேப் பண்ணி முதல்ல முழு ஆய்வையும் செய்து முடிச்ச பிறகு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சு